ஹாய் கைஸ். ஸோ இன்னைக்கு நம்ம பசங்க நெறைய பேர் கேம்பஸில் பிளேஸ் ஆகல சார். எனக்கு வந்து கேம்பஸ் நல்ல கம்பெனியே வரல அப்படின்னு நெறைய பேர் ஃபீல் பண்ணுறாங்க. ஏன்னா இந்த வருஷம் ஐடி டவுன் நம்ம எல்லாருக்குமே தெரியும். 2023, 2024 பாஸ் அவுட் இந்த பசங்களுக்கு வந்து கேம்பஸ் இன்டர்வியூஸ் கம்மி தான். ஸோ நெறைய பசங்க அதுக்காக ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ நான் வந்து 2007 டிசிஎஸ்ல பிளேஸ் ஆனேன். ஸோ எனக்கு ப்ரோக்ராமிங்கில் பயங்கர இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ பட் ஸ்டில் வந்து நான் டிசிஎஸ்ல பிளேஸ் ஆகும்போது எனக்கு வந்து எனக்கு ட்ரைனிங் எதில் கொடுத்தாங்கன்னா ஜாவாவில் கொடுத்தாங்க. பட் என்னை உள்ளே கொண்டு போய் ப்ளேஸ் பண்ணது பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஒரு ஆரக்கிள் டெவலப்பராக ஒர்க் பண்ணேன். ஸோ எங்களோட ப்ராஜெக்ட்ஸ்லேயே நீங்கள் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 40 பேர் இருந்தோம். இந்த 40 பேர் நாங்கள் 5 பேரும் டெவலப்பர். ஒரு 20 டெஸ்டர்ஸ் இருந்தாங்க, மேனுவல் டெஸ்டர்ஸ். அப்புறம் ஃபுல்லாக மேனுவல் டெஸ்டிங் தான். 20 மேனுவல் டெஸ்டர்ஸ் இருந்தாங்க. டிசைன் டீம் 5 பேர் இருந்தாங்க. சப்போர்ட் டீமில் ஒரு 5 பேர் இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி தான் ஓவரால் நாங்கள் 40 மெம்பர்ஸ் எங்கள் டீமில் இருந்தோம். ஸோ இந்த 40 மெம்பர்ஸ்லேயே நாங்கள் 5 பேர் தான் கோடு எழுதுறவங்க. எங்களுக்குமே கோடிங் வந்து ரொம்பலாம் இருக்காது. எனக்கு கோடிங் பயங்கர இன்ட்ரெஸ்டட். பட் நான் வந்து ஒரு சப்போர்ட் ஆல்ரெடி டெவலப்டு ஒரு ப்ராஜெக்ட்லாம் இருந்தேன் நான். அந்த ப்ராஜெக்ட்ஸில் கொஞ்சம் டெவலப்மெண்ட் தான் வரும் எங்களுக்கு. பட் ஸ்டில் வந்து கோடிங்லாம் ரெகுலர் கை வைப்போம். பட் எங்கள் டீம்லேயே நாங்கள் 5 பேர் தவிர ரிமைனிங் 35 மெம்பர்ஸ் வந்து நான் கோடிங்காக தான் இருப்பாங்க. ஈவன் தான் உங்களுக்கு கோடிங் இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் அவங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கல. ஸோ எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, ஸோ ஐடி இண்டஸ்ட்ரீஸ்க்குள்ளே என்ட்ரா இருப்போம். கேம்பஸ்லேயே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ப்ளேஸ் ஆகிருப்பாங்க. அவங்க எல்லாருமே போய் பியூராக கோடிங்லேயே ஒர்க் பண்ண மாட்டாங்க. உள்ளே போயிட்டு டெஸ்டிங் டீமில் இருக்கும், சப்போர்ட் டீம் இருக்கும், டிசைன் டீம் இருக்கும், ரெக்யர்மெண்ட்ஸ் கேதரிங் டீம் இருக்கும். இந்த மாதிரி நிறைய டீம்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒர்க் பண்ணும்போது என்ன ப்ராப்ளம் அவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, உள்ளே போகும்போது நம்ம வந்து ஒரு 3.5 lakhs 4 lakhs போயிடுவோம். பட் வந்து க்ரோத் வந்து பயங்கர கம்மியாயிடும். ஏன்னா அடுத்த ஜம்ப்லாம் ரொம்ப ஈஸியாக அடிக்கவே முடியாது. இன்னொன்று இதில் என்ன சொல்ல வரேன்னா, என் காலேஜ்லேயே ப்ளேஸ் ஆகாத பையங்க சில பசங்கள்லாம் கேம்பஸில் ப்ளேஸ் ஆகலை. நாங்களும் கேம்பஸில் ப்ளேஸ் ஆனவங்க. ப்ளேஸ் ஆகாத பசங்கள்லாம் தனியாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, வெளியில் சின்ன கம்பெனிஸில் போய் ஒர்க் பண்ணாங்க. அப்போ வந்து அவங்க வந்து ஒரு 5,000 8,000 அந்த மாதிரி சின்ன ப்ராஜெக்ட் சென்டர்ஸ்லாம் போய் ஒர்க் பண்ணாங்க. நான் 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் முடிக்கும்போது டிசிஎஸ் என்னோட பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா 5 lakhs தான். அதே டைமில் அந்த பசங்களோட பேக்கேஜஸ்லாம் அப்போவே 12 lakhs. இது நான் சொல்கிறது பார்த்தீங்கன்னா, நான் 2007 2012 எனக்கு முடிக்கும்போது 4.5 5 வாங்கினேன். அந்த பசங்க அப்போவே 12 lakhs 13 lakhs வாங்கினாங்க. ஸோ என்ன ரீசன் அப்படின்னா, சின்ன கம்பெனியில் போகும்போது நிறைய கற்றுக்கலாம். நீங்கள் கேம்பஸில் ப்ளேஸ் ஆகலை அப்படிலாம் ஃபீல் பண்ணாதீங்க. நீங்கள் வெளியில் போயிட்டு ஒரு சின்ன கம்பெனிஸில் ப்ளேஸ் ஆனீங்கன்னா கூட அங்கே வந்து உங்களுக்கு எண்ட் டு எண்ட் நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்க. நீங்களே தான் கிளையண்ட் ரெக்யர்மெண்ட்ஸ் என்னென்னு கேட்பீங்க. நீங்களே தான் உங்களுக்கு டிசைன் டாக்குமெண்ட் ரெடி பண்ணுவீங்க. நீ தான் அந்த கோடை ஸ்க்ராட்ச்லேருந்து டெவலப் பண்ணுவேன். நீனே டெஸ்ட் பண்ணி நீனே டெப்ளாய் பண்ணுவேன். ஸோ ஒரு சின்ன கம்பெனியில் ஒர்க் பண்ணும்போது நம்ம எண்ட் டு எண்ட் கற்றுக்கலாம். அதுதான் சின்ன கம்பெனிக்கு பயங்கர அட்வான்டேஜஸ். ஸோ நீங்கள் கேம்பஸில் ப்ளேஸ் ஆனீங்களா ஃபீல் பண்ணாதீங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்டு உங்கள் கேம்பஸ் உங்க கூட ப்ளேஸ் ஆன உங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்டே கூட இன்னும் 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் கழிச்சு சேலரி வந்து 5 lakhs போவான். ப்ளேஸ் ஆன 5 lakhs 6 lakhs போவான். பட் நீ ஒரு சின்ன கம்பெனியில் எண்ட் டு எண்ட் நல்லா கற்றுக்கிட்ட அப்படின்னா உன்னோட சேலரி லெவல் வந்து அவனோட 3 times 4 times அதிகமாக இருக்கும். ஸோ சேம் சேலரி ஹேப்பன் ஃபார் மீ ஆல்சோ. ஸோ அதான் நான் சொல்கிறேன். ஈவன் தோ நான் டெவலப்மெண்ட்டில் இருந்தால் கூட எனக்கு வந்து ரொம்ப கோர் டெவலப்மெண்ட்டான இருக்காதுங்க. ஒரு சின்ன ப்ராடக்ட் பேஸ் கம்பெனியில் கற்றுக்கிற அளவுக்கு நம்மளுக்கு வந்து பெரிய எம்என்சிஸில் போய் நம்ம கற்றுக்க முடியாது. ஸோ நீங்கள் வந்து கேம்பஸில் ப்ளேஸ் ஆகலன்னு ஃபீல் பண்ணாதீங்க. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா டேரெக்டாகவே நீங்கள் ட்ரை பண்ணலாம். இல்லை நீங்கள் ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் கோர்ஸ் எடுத்து படிங்க. ஜாவா ஃபுல் ஸ்டாக், பைத்தான் ஃபுல் ஸ்டாக், .NET ஃபுல் ஸ்டாக் இந்த 3 கோர்ஸுக்கு செம்ம டிமாண்டு. ஸோ கோடிங் கற்றுக்கோங்க. ஸோ கோடிங் இல்லாமல் நான் கோடிங் ரிலேட்டட் போகாதீங்க. ஸோ நான் கோடிங்கில் போனீங்க அப்படின்னா ஒன்ஸ் அகேன் அந்த க்ரோத் வந்து அப்படியே ஸ்டாப் ஆயிடும். ஸோ அந்த கோடிங் கற்றுக்கோங்க. கோடிங் கற்றுக்கிட்டு நீங்கள் சின்ன லெவல் கம்பெனிஸ் நீங்கள் கற்றுக்கிற இடம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் யூனிக்லாம் சேரணும்னு சொல்லலை. உங்கள் வீட்டு பக்கத்தில் நிறைய இன்ஸ்டியூட்ஸ் இருக்கும். நீங்கள் கற்றுக்கிற இன்ஸ்டியூட்ஸ் வந்து ரியல் டைம் ட்ரெயினராக இருக்கணும். ரியல் டைம் ப்ராஜெக்ட்ஸ் ஒர்க் பண்ண உங்கள்கிட்ட கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பக்காவாக புரியும். டேரெக்டாக இண்டஸ்ட்ரீஸ்க்குள்ள நீங்கள் என்ட்ரா ரொம்ப ஈஸியஸ்ட் வேயாக இருக்கும். நீங்கள் ஒன்ஸ் அகேன் நீங்கள் காலேஜில் நம்ம படிக்கிற ஒரு ஸ்டாஃப் மாதிரியோ ஒரு ஃபேக்கல்ட்டியோ நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா ஒன்ஸ் அகேன் தியேட்டிக்கலாகவே தான் நீங்கள் போவீங்க. ப்ராக்டிக்கலாக உங்கள்கிட்ட ரியல் டைமாக ஒர்க் பண்ணுற ஒரு அண்ணாவோ ஒரு அக்காவோ பக்கத்தில் இருந்தாங்க அப்படின்னா அவங்கள்ட்ட கற்றுக்கிட்டீங்க இன்னும் நிறைய பெட்டராக கற்றுக்கலாம் நீங்கள். இல்லை நிறையா இன்ஸ்டியூட்ஸில் வந்து கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்க டேரெக்டாக வந்து ட்ரைனிங் கொடுக்குறாங்க. அவங்கள்ட்டே நீங்கள் கற்றுக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் கற்றுக்கிட்டு ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பராக கற்றுக்கிட்டு நீ ஒரு இண்டஸ்ட்ரீஸில் டேரெக்டாக உடனே நீ எம்என்சிக்கு போகணும் அப்படின்னு திங்க் பண்ணாதீங்க. உங்கள் ஃபேமிலிக்கு உங்களை புரிய வைங்க. ஒரு சின்ன லெவல் கம்பெனிஸில் நீ போய் ப்ளேஸ் ஆனால் கூட ஒரு 5,000 சம்பளம், ஐ மீன் 5,000 எனக்கு கொடுக்க போகிறது இன்றைக்கி ஒரு 5,000 ஒரு இன்டர்னாவோ நீங்கள் ஒர்க் பண்ணால் கூட 5,000 8,000 10,000 5,000 ஒர்க் பண்ணால் கூட இன்னொரு 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் கழிச்சு உங்கள் சம்பளம் எல்லாமே அப்படியே இன்டூ 10 times வச்சுக்கோங்க. இன்றைக்கி 10,000 சேர்றவன் இன்னும் 3 இயர்ஸ் கழிச்சு மந்த்லி 1 lakh வாங்குவான். அது நான் அஷ்யூரன்ஸ் தரேன் உங்களுக்கு. ஸோ அந்தளவுக்கு க்ரோத் இருக்கும். நீ ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பராக நீ உன்னைய க்ரூம் பண்ணிக்கிட்ட அப்படின்னா. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணுவீங்க பசங்க பண்ணுவீங்க அப்படின்னா உடனே நீங்கள் போய் என்ன பண்ணுவீங்க, ஒரு நான் ஐடி ரிலேட்டட் ஜாப்ஸ் ஒரு பிபிஓலையோ ஒரு கேபிஓலையோ நிறையா பசங்க நம்ம இன்ஜினியரிங் படித்த பசங்க ஸ்விக்கிலேயே ஒர்க் பண்ணுறாங்க. ஜொமேட்டோ அந்த ஒர்க்கை பற்றி தப்பு சொல்லலை. பட் உங்களுக்கு அது இன்ட்ரெஸ்ட்டே இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு அதில் போய்லாம் நீங்கள் உங்கள் எனர்ஜி வேஸ்ட் பண்ண அவசியம் கிடையாது. அதில் க்ரோத்தும் உங்களுக்கு இருக்காது. ஸோ சின்ன கம்பெனியாக இருந்தாலும் ஐடி ரிலேட்டடாக போங்க. நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத க்ரோத் இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா அப்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். ரொம்ப ரேர் சினாரியோவில் கொஞ்சம் ஸ்லோ டவுன் இருக்கும், ரேம் டவுன் இருக்கும். பட் அதுக்கு ஏற்ற மாதிரி அப் ஏறும்போது அதோட மல்டிபிள் டைம்ஸில் போயிடும் உங்களுக்கு.
ஸோ கேம்பஸில் ப்ளேஸ் ஆகணும்னு ஃபீல் பண்ணாதீங்க. நம்ம கூடவே இருந்திருப்பான் ஃப்ரெண்டு, உங்களோட கம்மியாக படிச்சிருப்பான், உங்களோட கம்மியான ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ப்ரோக்ராமிங் ஸ்கில் இருந்திருக்கும். அவன் வந்து இப்போ போயிட்டு 4 lakhs போயிட்டானே அப்படின்னு ஒரு ஃபீலிங்ஸ் எல்லாருக்குமே நார்மலாக இருக்கிறது தான். நம்ம கூட ப்ளேஸ் ஆகணும் நம்மளுக்கு ஒரு பதட்டம் வரும். அதெல்லாம் ஒன்றும் பேனிக் ஆக தேவையில்ல. உங்கள் ஃபேமிலியை புரிய வைங்க. புரிய வச்சுட்டு ஒரு சின்ன கம்பெனிஸ், ஒரு சின்ன ப்ராடக்ட் பேஸ் கம்பெனி ஆகும். ஈவன் தோ ஒரு ப்ராஜெக்ட் சென்டர், ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் சென்டராக இருக்கும் இல்லையா, அதில் கூட நீங்கள் ஒர்க் பண்ணாலும் தப்பு கிடையாது. அந்த எக்ஸ்பீரியன்ஸும் கம்பெனி வந்து ஒரு இண்டஸ்ட்ரி எக்ஸ்பீரியன்ஸாக தான் கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ இல்லை எனக்கு எதுவுமே ஐடிக்குள்ளே இல்லை, நீ படிச்சுட்டு உள்ளே போகணும் சார், என்ன படிக்கணும் ஆசைப்பட்றீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஃபுல் ஸ்டாக் டெவலப்பராக படிங்க. ஒரு கோடிங் கற்றுக்குங்க. கோடிங் ரிலேட்டட் ஜாப்ஸ் போனால் மட்டும்தான் நீ நினச்சி பார்க்கணும்ல க்ரோத் இருக்கும் உங்களுக்கு. ரிலேட்டட் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனுக்கு நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள், ஹெச்ஆர்ஸ் காண்டாக்ட் பண்ணுவாங்க. இல்லை நம்ம டேரெக்டாக வந்து உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணணும்னா நீங்கள் ஆஃபீஸ்க்கு எப்போனாலும் வரலாம். நீங்கள் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். உனக்கு இன்னும் கொஞ்சம் ஐடியா பெட்டர் ஐடியா கிடைக்கும்னா வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கோங்க. டிஸ்கஸ் பண்ணுறதுலாம் ஃபீஸ்லாம் கிடையாது. நீ எப்போனாலும் ஆஃபீஸ்க்கு வரலாம். வந்து ஒரு 3 hours 4 hours ஆஃபீஸ் இருக்க மாதிரி பிளான் பண்ணிட்டு வாங்க. வி கேன் சிட் அண்ட் டிஸ்கஸ். ஓகேவா? ஸோ கேம்பஸில் ப்ளேஸ் ஆகலை அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணக்கூடாது. உங்களுக்கு அதுக்கான ரிசல்ட் வந்து பல மடங்கு உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் உங்கள் ஃபியூச்சரில். ஸோ நீங்கள் அதுக்கான ஸ்கில்ஸை நீங்கள் டெவலப் பண்ணிக்கணும். அதெல்லாம் நம்ம ஃபோக்கஸ்டாக இருக்கணுமே தவிர ஃபீலிங்ஸ்லேயே இருந்தக்கூடாது. ஓகேவா? தேங்க்யூ வெரி மச்.